அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் பேக் டு மை வேர்ல்ட். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பா துவா செய்யறேன். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான எறா மிளகு கறி கிரேவி தான் எப்படி வைக்க போறோம்னு பார்க்க போறோம். இந்த சூப்பரான கிரேவியை எப்படி வைக்கிறதுன்ற வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 2 வெங்காயத்தை வந்து ஃபைனா சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு வந்து அதிகமாக தக்காளி தேவைப்படாது, அதனால ஒரு பாதி தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது ரெண்டையும் சேர்த்தும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துருக்கேன். சால்ட் வந்து இந்த கிரேவிக்கு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் கடைசியில் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிவிட்டு சால்ட் சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 200 கிராம் அளவுக்கும் எறா எடுத்திருக்கேன். ஸோ உரிச்ச எறா வந்து 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். எறா சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லா மசாலா எறாவும் நல்லா வந்து ஃப்ளேவர் வரும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து தேவையான மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஸோ கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்து ஒரு சில்லு தேங்காவையும் கட் பண்ணி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த எறா கிரேவி கூட ஏதாவது ஒரு காய் சேர்த்தா நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் இல்லை முட்டை இல்லை உருளைக்கிழங்கு இது மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்து செஞ்சோம்னா கிரேவி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் லூக்கல் தான் எடுத்திருக்கேன். ஸோ லூக்கல் வாங்கிட்டு அதை வந்து ஃபுல்லாக தோல் உரிச்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கி எடுத்துகிட்டு கூடவே அரைச்சி வச்ச மசாலாவையும் நம்ம சேர்த்துற போகிறோம். இந்த கிரேவிக்கு வேற எந்த மசாலாவும் தேவைப்படாது. ஸோ நம்ம மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதே வந்து காரம் கரெக்டாக இருக்கும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னு நினைக்கி இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துட்டு கலக்கி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். எப்போவுமே நான்வெஜ்ஜில் எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் சரி, எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாக இந்த அளவுக்கு வந்து எடுத்து வச்சிருவேன். இது வந்து நைட்டு டின்னருக்கோ இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ வந்து ஒரு கிரேவி மாதிரி வச்சுட்டு அன்றைக்கி வேலையை முடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ற மாதிரி. ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக எறாவை வந்து உப்பு மஞ்சள் போட்டு எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இதுக்கு கூடவே வந்து வாழைக்காவும் அதுக்கப்புறம் கேரட்டும் பொரியல் தான் பண்ண போகிறேன். ஸோ வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ வாழைக்காவை எல்லாம் தோல் சீவி எடுத்துட்டு அதை வந்து நல்லா ஒரு ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நீட் ஷேப்பில் கட் பண்ணோம்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 பொடி இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா விரைய வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விட்டுட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா சிம்லேயே வச்சு ஒரு 15 நிமிஷம் விட்டேன். நல்லா வந்து லூக்கலும் வெந்துருச்சு, எறாவும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டில் கொஞ்சமாக கார்னிஷ்காக கொத்தமல்லியை போட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதான். இந்த எறா கிரேவி வந்து ரைஸை விட தோசைக்கு இல்லை இடியாப்பத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட்டில் டின்னருக்காக செய்யும் போது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது கூடவே கொஞ்சம் கேரட்டையும் பொரிச்சிட்டு அப்புறம் அந்த வாழைக்காவையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ என்னோட வீடியோலாம் போடும்போது நான்வெஜ் கூட எப்படி நீங்கள் வெஜ் சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்லாம் கமெண்ட் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. நான்வெஜ் கூட வெஜ் சேர்த்து சாப்பிட்டா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. பட் வந்து நாங்கள் சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. அது வந்து இன்னும் பெரிய வித்தியாசமாக எங்களுக்கு தெரியல. நாங்கள் எப்போவுமே வந்து நான்வெஜ் சமைச்சோம்னா ஒரு கூட்டு பொரியல் வச்சு தான் சாப்பிடுவோம். இதுக்கு வேறு எப்படி பதில் சொல்கிறதும் எனக்கு தெரியல. இன்னும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே காரசாரமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எறா மிளகு கறி பேருக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.